என்னது வாவாத்தியார் படம் ஜப்பான் 2 மாதிரி இருக்கா? என்னடா சொல்ற பிரதீப்னா, எஸ். ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாவாத்தியார் இந்த படத்தோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, ஓபன் பண்ணா ராஜ்கிரண் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகரா இருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியாத காரணத்தினால் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் போய் நேரில் பார்க்க முடியாதுங்கிறக்காக அவர் போய் தியேட்டர்ல போய் எம்ஜிஆரோட படத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு பேட் நியூஸா என்ன வருதுன்னா, எம்ஜிஆர் வந்து தவறிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும்போது அவர் ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குட் நியூஸா உங்களுக்கு வந்து பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்கிரண் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வந்து எம்ஜிஆரே வந்து பேரனா பிறந்திருக்காருன்னு சொல்லி கார்த்தியை எம்ஜிஆர் மாதிரி நல்ல ஒழுக்கங்கள் கற்று வளர்த்துட்டு இருக்காரு. அப்ப கார்த்தி வந்து குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து நம்பியாரை வந்து இன்ஸ்பயரா வச்சு ரொம்ப அட்டவாளியம் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணி போலீஸ் வழியா பாத்தீங்கன்னா நம்பியார் மாதிரி ஒரு திட்டுத்தனமான இதுல வேலையை சேர்றாரு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ராஜ்கிரண் தெரிஞ்சு ராஜ்கிரண் இதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணாரு. ஸோ இதை இந்த படத்தோட கதைக்களமா அமையுது. ஸோ ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லைனாலும் இந்த பொங்கலுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான மூவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அடுத்த மூவி